விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ அர்ஜுனா தற்பொழுது அவர் தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். 1000 கைகள் மறைத்தாலும் அதிகாரத்தை அடைவோம் என்று தொடங்கக்கூடிய இந்த அறிக்கையில எழுச்சி தமிழர், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் என கூறியிருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்திருக்கும் பணியை நான் முழுமையாக மேற்கொண்டேன். கட்சியினுடைய பிரச்சார வியூகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன். நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் என இந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். தலைவரின் கையெழுத்திட்ட துணை பொதுச்செயலர் என்கிற கடிதம் எனக்கு கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் இப்போது நான் தலைவரின் கையெழுத்திட்ட வெளியாகக்கூடிய இடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் எதிர்கொள்கிறேன். தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருப்பது என்னுடைய நேர்மையான அரசியலாக இருக்கும் என என்னுடைய தோழர்கள் மத்தியில் இதுபோன்று பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.